அப்புறம் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சரக்கு சேவை வரி விதிப்பில் 5%, 12%, 18% மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இப்போது வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம் இருக்கும் என்றும் தீபாவளியின் போது பேரதிர்ஷ்டம் இருக்கும் என்றும் அறிவித்தார். இதையொட்டி இப்போது எந்த வரி அடுக்குகளில் மாற்றம் இருக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது நிதியமைச்சகத்திலிருந்து. அந்த தகவல்களின்படி ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 5%, 18% மட்டுமே இனிமேல் இருக்கும் என்றும் 12% வரி வசூலிப்பையும் 28% வரி வசூலிப்பையும் நீக்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. எப்போது முதல் இது அமலுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கிறது. அநேகமாக அக்டோபர், நவம்பர் மாதங்களில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் புதிய மாற்றங்கள் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி ஜிஎஸ்டி வரி விதிப்பு இனி 2 அடுக்குகளாக மட்டுமே அமல்படுத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 5% வரி விதிப்பும் 18% வரி விதிப்பும் மட்டுமே அத்தியாவசிய பொருட்களுக்கு இருக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை குறையும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த ஜிஎஸ்டி வரி சரக்கு சேவை வரி விதிப்பில் சாமானிய மக்களும் வர்த்தகர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற சூழ்நிலையில் இந்த முறை 12%, 28% என்ற வரி விதிப்பை நீக்குவதற்கும் 2 அடுக்குகள் 2 பிரிவுகளில் மட்டுமே வரி வசூலிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகத்திலிருந்து வெளிவந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. ஜிஎஸ்டியில் 5%, 18% மட்டுமே இனி வசூலிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எந்த மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.